இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் நிலைகுலைந்து போயுள்ளது என்றே சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 முதல் மே 10 வரை இந்திய முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது சம்பட்டி அடி கொடுத்தன. அந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன தயாரிப்பான HQ-9B வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவின் வேகத்திற்கு முன்னால் ஈடுகொடுக்க முடியாமல் சிதைந்து போயின. குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய ராடார்கள் அழிக்கப்பட்டதால் இந்தியாவின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறி போனது. மறுபுறம் இந்தியாவிடம் உள்ள ரஷ்ய தயாரிப்பான S-400 வான் பாதுகாப்பு சிஸ்டம் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை துல்லியமாக கண்டறிந்து அழித்து இந்தியாவிற்கு ஒரு கவசமாக நின்றது. இதனால் பயந்து போன பாகிஸ்தான் இப்போது S-400 சிஸ்டமிற்கு இணையாக கருதப்படும் சீனாவின் அதிநவீன HQ-19 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க சீனாவிடம் கையேந்தி நிற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் மிகவும் மேம்பட்ட இந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவின் தாட் ஏவுகணை அமைப்பிற்கு இணையானது என கூறப்படுகிறது. இது 1000 முதல் 3000 கிலோமீட்டர் தொலைவில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்டது. இந்த HQ-19 சிஸ்டமின் மிக முக்கியமான தனித்துவம் என்னவென்றால், ஒலியை விட 5 மடங்கு வேகமாக பாயும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கூட இது துல்லியமாக தாக்கி அழிக்கும். சுமார் $12 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் எப்படியாவது எட்ட துடிக்கிறது. பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் செய்துள்ள புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு இதனை வாங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சீனா மற்றும் பாகிஸ்தானின் இந்த ராணுவ கூட்டணி இந்தியாவிற்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சீனாவிடம் இருந்து 40 ஸ்டெல்த் போர் விமானங்கள் மற்றும் வான்வழி எச்சரிக்கை விமானங்களை வாங்க பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்திய விமானப்படையின் போர் விமான பிரிவுகளின் எண்ணிக்கை குறைந்து வரும் சூழலில் பாகிஸ்தானின் இந்த நவீன ஆயுத குவிப்பு தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் வான்வழி ஆதிக்கத்தை முறியடிக்க பாகிஸ்தான் எடுக்கும் இந்த அதிரடி முயற்சிகளை இந்திய பாதுகாப்புத்துறை மிகுந்த கவனத்துடன் உற்று நோக்கி வருகிறது.